பிரைஸ் தி லார்ட். வெல்கம் டு ப்ரே வித் சாமுவேல். இந்த வேளையில் கர்த்தர் உங்களோடு பகிர்ந்து கொள்ள கொடுத்த வார்த்தை, நாம் இன்னைக்கு ஜெபத்தில் கர்த்தரை நோக்கி பார்க்க தயாராக இருக்கோமா? கர்த்தருடைய சித்தத்திற்கு நம்மளை ஒப்பு கொடுக்க நம்ம தயாராக இருக்கோமா? நம்ம ரொம்பவும் அவசரமான ஒரு வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் இல்லையா? நம்ம ஜெபிச்சாக்கா உடனே கர்த்தர் அதுக்கு பதில் அளிக்கணும்னு சொல்லி நம்ம எதிர்பார்க்குறோம். ஒருவேளை கர்த்தர் பதில் அளிக்க கொஞ்சம் தாமதமாகுதுனாலுமே நம்ம பொறுமையாக காத்திருக்க இன்றைக்கி நம்ம தயாராக இல்லை. ஓகே, நான் கேட்டேன், கர்த்தர் பேசல, போதும் ஜெபிச்சது, அவ்வளோதான். கொஞ்சம் யோசித்து பாருங்கள். ஒரு தராசில் உங்களோட விருப்பம் உங்களுடைய வாஞ்சையும் வச்சுட்டு இன்னொரு சைடு கர்த்தருடைய சித்தத்தை நீங்கள் வச்சிட்டிங்கன்னா எதை நோக்கி பார்க்குறீங்க? கர்த்தருடைய சித்தத்தை நோக்கி பார்க்குறீங்களா, இல்லை உங்களுடைய வாஞ்சையும் உங்களுடைய விருப்பத்தையும் நோக்கி பார்க்குறீங்களா? இப்படி இருக்கும் பொழுது கர்த்தருடைய சித்தம் ஒருபோதும் நம்ம வாழ்க்கையில் நிறைவேற போகிறதே கிடையாது. கர்த்தர் நமக்காக தன்னுடைய ஜீவனையே கொடுத்தார் இல்லையா? அவருக்காக நம்ம வாழ்க்கையில் நம்ம எதிர்பார்த்து கொண்டு இருக்கிற காரியத்தை சாக்ரிஃபைஸ் பண்ண முடிஞ்சா என்ன? அதுதான் வேணும் அப்படின்னாக்கா கர்த்தருடைய சித்தத்தை நம்ம வாஞ்சிக்கிறது என்ன? அப்போ எப்படி நம்மளால் கர்த்தருடைய சித்தத்திற்கு ஒப்பு கொடுத்து நம்மளால் ஜெபிக்க முடியும்? இன்றைக்கி நாம் ஆயத்தப்படணும்னு சொல்லி கர்த்தர் பேசி கொண்டு இருக்கிறார். கர்த்தருடைய சித்தத்திற்கென்று நம்ம ஆயத்தப்படணும்னு சொன்னால் நாம் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிற காரியங்களை அவருக்கென்று விடுத்து அவருக்காக காத்திருக்க வேண்டும். பொறுமையோடு காத்திருக்கிறவர்களுக்கு மாத்திரமே கர்த்தர் தன்னை வெளிப்படுத்தி தம்முடைய திட்டத்தை வெளிப்படுத்தி அதை பரிபூர்ணப்பட செய்வார். கர்த்தர் உங்களோடு பேசுகிறாருன்னு சொன்னால் என்னோடு கூட சேர்ந்து ஜெபிங்க. பிதாவே, நீர் பேசின கிருபைக்காக நன்றி. இந்த வேளையில் ஆண்டவரே, எங்களுடைய மாம்சத்தை நாங்கள் தாழ்த்தி உம்முடைய சித்தத்திற்கென்று ஒப்பு கொடுக்க கிருபை செய்யுங்க. ஆண்டவரே, நீர் பெரியவர், எங்கள் வாழ்க்கையில் எப்பொழுதுமே ஒரு தகப்பனாய் எங்கள் வாழ்க்கையில் நன்மை செய்கிற தேவனாய் இருக்கிறீர். ஆண்டவரே, உம்மை நோக்கி பார்க்கிறோம். எங்களுடைய வாஞ்சைகள் விருப்பங்கள் எதுவாக இருந்தாலும் உமக்கென்று நாங்கள் விட்டு கொடுக்க உதவி செய்யுங்க. ஆண்டவரே அப்பா, எங்களுடைய மாம்சத்தை மறைத்து ஆண்டவரே உம்முடைய பிரசனத்தினால எங்களை நிரப்பும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஒரு எங்களை பரிசுத்தப்படுத்தி உம்முடைய சமூகத்திற்குள்ளாக ஜெபிக்க எங்களை ஆயத்தப்படுத்துவீராக. எங்களுடைய விருப்பத்தை எல்லாம் உம்முடைய பாதத்தில் நாங்கள் சமர்ப்பித்து உம்முடைய சித்தத்திற்கென்று காத்திருக்க எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். God bless you.